வருதுங்க. சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 3 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கீரையை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எக் வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு வானலில் சூடாக தண்ணி வச்சுக்கலாம். இது வானலை இப்படி தான் கருப்பு கருப்பாக இருக்குது, சிகப்பு சிகப்பாக இருக்குங்காதீங்க. இண்டோனியல் வானல்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து தண்ணி காஞ்சதும் நம்ம கீரையை கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கீரை வந்து வீணாக்காது நியூட்ரிஷன். இதில் நம்ம வந்து கீரையை கட் பண்ணி அலசி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஐ மீன் பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை தான் இதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி. இது வந்து தபா ஸ்டைல் எக் கறி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேகட்டும். தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கீரை எப்பயுமே வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம கீரை வெந்ததும் அதோடைய குவான்டிட்டி, தண்ணியோடைய குவான்டிட்டி அதிகமாகிடும். கீரை வந்து சுருங்கி போயிடும். அதனால் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நியூட்ரிஷன் அதிகமாக வேஸ்ட் ஆகும். இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ எடுக்காமல் எடுத்துட்டேன். இது வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். பாலக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும். பாருங்கள், இது ஆறட்டும். சரியாக வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டால் தான் மசாலா வந்து நல்லா இறங்கும். அதனால் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப நம்ம அந்த கீரை எடுத்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், கோடு போட்டு வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து பரட்டி வச்சுக்கலாம். நான் எப்படியா இருந்தாலும் அப்படி தான் பேசிப்பேம்மா. நேற்று இது நல்லா வந்து எனக்கு முட்டை போட்டா ஒரு டைம் போட்டேன், வெடிச்சு மூஞ்சில் பட்டுச்சு. அதுலேருந்து முட்டை போடுறதுனால எனக்கு பயம். இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயிலே கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கடுகு வெடிச்சதும் கழுவி சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வதங்கின பிறகு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஆனியன் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம்ல கீரை, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நான் டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தேன். நமக்கு தேவையான அளவுக்கு அதையும் சேர்த்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன்.
இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம முட்டை சேர்த்து கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். கீரை அரைச்சா அதே ஜாரில் நான் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு ப்ளஸ் நான் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். இந்த கேஷ்யூ நட் நமக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்ட்ரக்சரில் நமக்கு அந்த கிரேவி கொடுக்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னும் சுவை கூட்ட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, என்னென்ன அரைச்சி வச்சுருந்தோம், கேஷ்யூ நட், தேங்காய், பெருஞ்சீரகம் எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் பன்னீரோடைய கிரேவி பாலக் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா அழகாக டேஸ்டியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃபீலோட அந்த பாலக் அந்த கேஷ்யூ நட் அந்த திக்னஸோட சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா பன்னீர் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பஞ்சாபி ஸ்டைல் நம்ம பாலக் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், பாய். டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா அழகாக டேஸ்டியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃபீலோட அந்த பாலக் அந்த கேஷ்யூ நட் அந்த திக்னஸோட சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா பன்னீர் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பஞ்சாபி ஸ்டைல் நம்ம பாலக் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், பாய்.